நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல். உங்கள் மெய்யான தேற்றரவாளர் இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆராதிப்போம் வாருங்கள் என்ற இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மூலமாக நம்ம இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்கள் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு விடுவிக்கிறார் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இயேசப்பா நம்ம உலகத்துல பிறந்து மனிதனாக அவதரித்து அநேகருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஒளியை கொண்டு வந்த ஒரு அற்புதமான நாள். அதை தான் நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பீங்க. இன்றைக்கு இந்த நாளிலும் இந்த ஆராதிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சியில கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியாக இது அனுசரிக்கப்பட போகிறது. நம்ம இணைந்து தேவனுடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். அவர் இந்த உலகத்துல மனிதனாக வந்ததை நினைத்து அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம், துதி செலுத்த போகிறோம். ஒரு நிமிடம் எடுத்து இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களும் நம்மளோடு இணைந்து தேவனை துதிக்க ஏதுவா இருக்கும். இந்த நிகழ்ச்சி நிமித்தம் அநேகர் நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொண்டு வருகிறீங்க. அதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் அழைத்து உங்கள் சாட்சிகளை, நீங்கள் பெற்ற நன்மைகளை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். 0463935335 என்கிற தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அல்லது praise@jesusredeems.org என்கிற இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆமா, இந்த நாள் ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள். கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல பிறந்த நாள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 2:10 இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏசப்பா இந்த மனிதனாக உலகத்துல பிறந்தது ஒரு பெரிய நற்செய்தி, பெரிய சந்தோஷம். இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த, பாவத்தில் அடிமையாயிருந்த மக்களை விடுவிப்பதற்காக தேவன் மனித குமாரனாய் அவதரித்தார். அப்போ 14வது வசனம் சொல்லுகிறது, 13-14 அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்த உடனே உன்னதத்துல மகிமை உண்டாயிற்று, மனுஷருக்குள்ள பெரிய சந்தோஷம் உண்டாகுச்சு. இன்றைக்கு கிறிஸ்துவாகிய இரட்சகர் நம்ம உள்ளங்கள்ல பிறந்திருக்கிறார், உங்க இல்லங்கள்ல பிறந்திருக்கிறார். அதை நம்ம சந்தோஷத்தோட பாடி நம்முடைய மீட்பரை, இரட்சகரை, நம்மளுடைய நாயகரை கொண்டாட போகிறோம். சேர்ந்து நம்ம இயேசு விடுவிக்கிறார் குழுவிலரோட நம்ம இணைந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிக்கலாம். Praise the Lord. நம்ம முதலாவது ஒரு பாடலை பாட போகிறோம். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தது, எங்க மேல வைத்த அன்பு அது உம்முடைய மாதயவு ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். ஒரு ராஜாவை போல பரலோகத்துல சிம்மாசனத்துல வீற்றிருந்த ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு சாதாரண ஒரு மனிதனாய் மகிமையை துறந்து இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை மீட்டெடுக்க, மனுக்குலத்திற்கு மீட்பை தர, விடுதலை தர, மனிதன் நமக்கு சந்தோஷத்தை தரும்படி இயேசு தன்னுடைய மேன்மையை, மகிமையை எல்லாவற்றையும் தொடர்ந்து சாதாரண ஒரு மனிதனை இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த நாள் தான் கிறிஸ்மஸ் என்று நாம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ஆண்டவருடைய அன்பு, அவருடைய தியாகம், மிகப்பெரிய மேன்மைகளை, உயர்வுகளை விட்டு பரலோகத்தை தொடர்ந்து இந்த பூமிக்கு சாதாரண மனிதனாக நம்மை போல பாடு அனுபவித்து இந்த பூமியில் 33 வருஷங்கள் அவர் வாழ்ந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லி அந்த
பாடலை நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கொண்டு நம்ம சேர்ந்து பாடலாம். அப்படியே எழுந்து நிக்கலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி Thank you, Jesus. காரிருள் வேளையில் கடுங்கோளின் நேரத்தில் ஏழை கோடமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவை தயவே. காரிருள் வேளையில் கடுங்கோளின் நேரத்தில் ஏழை கோடமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் 24 மணி நேரம் தேவதூர்கள் பாடிக்கொண்டிருக்க சிம்மாசனத்தில் கம்பீரமாய் வீற்றிருந்தவர் எனக்காக எங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மகிமையை துறந்து இந்த பூமிக்கு சாதாரண மனிதனா இறங்கி வந்து உங்க அன்பு உங்க தயவும் பெரியது ஆண்டவரே சொல்லி பாடலாம். யாஸ் விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்கோளி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்கோளி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. உமக்கு மகிமை, உமக்கு கனம், உமக்கு துதி, இந்த ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம். எங்க மேல வைத்த பிரியம் உம்மை இந்த பூமிக்கு இறங்கி வர வைத்தது. எங்க மேல வைத்த அன்பு இந்த பூமிக்கு உம்மை கொண்டு வந்தது ஆண்டவரே. அதை நினைத்துமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஆராதனை. எஸ் விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவே தயவே. மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவா தயவா. காரிருள் வேளையில் கடுங்கோளி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்கோளி நேரத்தில் ஏழை கோலமதா பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. ஒரே ஒரு சரணத்தை நம்ம சேர்ந்து பாட போறோம் இன்னொரு தரம். அந்த வார்த்தையை சொல்லி விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் போற்றி புகழ்கின்ற அந்த புகழ்ச்சியில் இருந்த தேவன் நமக்காக நம்மீது வைத்த அன்பினால பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின்படி தம்மை தாமே அடிமையின் ரூபமாக்கி இந்த பூமிக்கு இயேசு இறங்கி வந்தார். சிலுவை அடிக்கப்படணும், நிறைய கஷ்டங்கள் இந்த பூமியில படணும். அவர் மிகப்பெரிய ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன்.
ஆனா கூட மனிதரில் பிரியம், நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தம் ஏசப்பா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இது ஒரு நல்ல நாள், ஏசப்பாவுடைய அன்பு வெளிப்பட்ட நாள், பூரணப்பட்ட ஒரு நாள். அந்த வார்த்தையை சொல்லி நம்ம சேர்ந்து பாட போறோம். ஆண்டவரே, சிங்காசனத்துல கம்பீரமாய் வீற்றிருந்த தேவன், எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தி. சாதாரண மனிதனா, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. கரங்களை தட்டி பாடலாம் எல்லாம் சேர்ந்து. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே, வீற்றிருக்காமல் மானிடனான மாதயவே தயவே, வீற்றிருக்காமல் மானிடனான மாதயவே தயவே. காரிருள் வேளையில் கடுங்கொளிர் நேரத்தில் ஏழை கோலமதா, பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். காரிருள் வேளையில் கடுங்கொளிர் நேரத்தில் ஏழை கோலமதா, பாரினில் வந்தது மன்னவனேவும் மாதயவே தயவே, மாதயவே தயவே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட, நம்மோடு வாழ்வதற்காக, நம்ம இருதயத்துல வாழ்வதற்காக நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார்ல. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். ஜில்லான குளிர்காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலையது, மேல அநேக கோடான கோடி தூதர்கள் அவரை பாடி துதிக்க இருந்தும் நமக்காக, நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மளை மீட்டெடுக்க நமக்காக இந்த உலகத்தில் வந்து அவர் பாடுகள் பட்டாரே, அந்த இயேசுவை உயர்த்தி நம்ம சேர்ந்து சந்தோஷத்தோட, நீங்க வீடுகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை உயர்த்தி சேர்ந்து பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம்மேசிய மண்ணில் சந்தோஷத்தோடு. ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம்மேசிய மண்ணில் உதித்தார். நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே, வெள்ளை போல தூபவர்க்கம் மல்லி சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்ற மந்தை மேய்ப்பர்கள் புது கானம் பாடி சந்தோஷத்தோடு விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். காற்று வீசும் நேரம் அது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரம் அது, நம்மேசிய மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரம். சந்தோஷத்தோடு ஆண்டவராகிய இயேசு நம்முடைய உள்ளத்துல பிறந்தாரே, இந்த சந்தோஷத்தை நினைத்தவர்களாய் ஆமென். கதரும் நேரம் அது, நம்மேசிய மண்ணில் உதித்தார். மானிடரின் பாவலோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானார்,
உன்னை மீட்க தம்மை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவலோகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரா நமக்காகத்தான் உன்னை மீட்க தன்னை பலியாக தந்த அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ புது நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. ஆண்டவரை நம்பினோர்க்கெல்லாம் நன்மை தருகிற இயேசு. ஆமென். நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. ஜில்லான குளிர் காற்று, ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளை இது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமே நம் மேசியா. தூதர்கள் பாடிட, தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வீடுகள் இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கட்டுகள் அருந்திட, உடைய பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை மீட்டெடுக்க இயேசு நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு கூட துதிக்கிற நேரத்திலேயே எல்லா கட்டுகள், நுகத்தடிகள், நீங்க இருக்கிற இடத்துல துதிக்கிற வேலையில எல்லாம் உடைக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடுவோம். ஆமென். கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம். கட்டுகள் கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட, நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு விஷயாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுமா? அவர் ஒரு உன்னதர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளில் தேவனை துதித்து பாடுவது எத்தனை பேருக்கு ஆனந்தம். ஹalleluya. அருகாமையில் இருக்கிறவங்கள கரத்தை பிடிச்சு நல்ல குலுக்கி சொல்லுங்க, ஆமா, இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமென். இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya.
எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் எனக்காக பிறந்திருக்கிறார்? இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க பாப்போம், அவர் எனக்காக பிறந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நீங்க சொல்லுவீங்களா? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா அந்த பாடலை சேர்ந்து பாடி நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்களை நீக்கவே இயேசு இந்த பூலோகத்துல வந்தார். பரலோகத்தை திறக்க சிலுவையை சுமந்தார். ஆமென். நமக்காக, நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவர் சந்தோஷத்தை அவர் தந்தார். நமக்கு அவர் சந்தோஷத்தை தந்தார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆமென். என்னை தேடி வந்தாரே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. பரலோகம் சேர்க்க முழுகையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சிறக்க சிலுவையை சுமந்தார். கண்ணீரெல்லாம் துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரே, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன். இன்னும் சத்தமாக நாமத்தை சொல்லி, இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அவர் தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்டார். ஆமென். எத்தனையோ மனிதர்கள் நம்ம கூட சங்கம் இருக்கிற வரைக்கும், செல்வாக்கு இருக்கிற வரைக்கும், ஐஸ்வர்யம் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா எதுவுமே எதிர்பார்க்காம உங்க உள்ளத்தை மாத்திரம் எனக்கு தந்தா போதும்னு சொல்லி உங்களை என்னை அவர் தேடி வந்தாரே. இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க உள்ளத்தை தேடி ஒருத்தர் வந்திருக்கிறார். உங்க தங்கம் தேவையில்லை, உங்க ஐஸ்வர்யம் தேவையில்லை, உங்க அந்தஸ்து தேவையில்லை, நீங்க அவருக்கு இருந்தா போதும். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை. நீங்க சொல்றீங்களா? ஒரு முறை கூட நான் தேடி போகல, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி. நீங்க சொல்லுங்க, நான் தேடி போகல, நான் தேடி போகவில்லை, என் தேடி. தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி, எந்தன் இயேசுவே, எந்தன், ஓ எந்தன் இயேசுவே, எந்தன். இன்னும் சத்தமான நாமத்தை உயர்த்தி, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஒருவேளை
ஒருவேளை தனிமையில இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். தாய் மறந்தாச்சா, தந்தை மறந்துட்டாங்கன்னு சொல்லி தனிமையில ஒரு லோன்லினஸோட இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை தேடிதான் வந்தார். தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், நண்பர்கள் எல்லாம் மறந்து போனாலும், யார் விலகி போனாலும், ஒரு நொடி கூட உங்களை விட்டு விலகாம உங்க நினைவாகவே இருக்கிற ஒரு தெய்வம் உங்களை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறார். நம்ம சேர்ந்து பாட போகிறோம். எங்க இயேசுவேன்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். சேர்ந்து பாடலாமா? தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை, அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை, அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை, கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலைவே உங்க கரத்தை பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலைவே நீங்க சொல்லுவீங்களா? கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலைவே கரம் பிடித்து நடத்திடுவார். கண்மலைவே சத்தத்தை உயர்த்தி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் அந்த பேரை சொல்லி நல்லா கொண்டாடி எந்தன் எனக்காக ஜீவன் தந்தவர் இயேசு, எனக்காக இந்த பூலோகத்துல பிறந்தவர் இயேசு, எனக்காக எல்லா மகிமையை விட்டு இறங்கி வந்தவர் இயேசு. அந்த நாமத்தை சொல்லி ஒரு முறை கூட எந்தன் எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுங்க. எந்தன் இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி அவர் நாமத்தை சொல்லி இயேசுவே, இயேசுவே. ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். இயேசு என்கிறவர் இரட்சகராக, மீட்பராக, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக, பாவத்துல, வியாதியில, அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக, பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக, நன்மை செய்கிறவராக இந்த பூமியில மனிதனாக அவதரித்தார். அவரைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹalleluya. மத்தேயு 4:15 இப்படியாய் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு என்கிற ஒளி எந்தெந்த இடத்துல எல்லாம் உதயமாகிறதோ அங்கு இருள் விலகும். பாவம் என்கிற இருள் விலகும், வியாதி என்கிற இருள் விலகும், பிசாசின் கட்டு என்கிற இருள் விலகும். அந்த ஒளி நம்ம இருதயத்துல வரும் பொழுது மிகுந்த சந்தோஷம், சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அதற்காக தான் இயேசு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு உங்க இல்லத்துல அவர் வர ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் அவரை கொண்டாட ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க இருதயத்துல அவருக்கு இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறோம். எனக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார், எனக்காக என் மீட்பர் பிறந்திருக்கிறார், என்னை விடுதலையாக்க என் கர்த்தர் பிறந்திருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் என்ற அப்படியே ஏசப்பாவை துதித்து ஆராதித்து, எனக்காக பிறந்தவரே உமக்கு நன்றி அப்பா என்று இருக்கிற இடங்கள்ல இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதனை மீட்டாரே. சொல்லுவோம், இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. அந்த விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டார். கரங்களை உயர்த்தி இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, ஓ இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர். வார்த்தைகளை சொல்லுவோம். இரட்சகர் பிறந்தார், இரட்சகர் பிறந்தாரே, எனக்காக
ரட்சகர் பிறந்தாரே. பாவத்துக்கும் நாசத்திலையும் மோசத்திலையும் அடிமையாயிருந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக இந்த பார்ல வாழ்கிற எல்லா பாவிகளையும் நண்பர்களாய் கொள்வதற்காக, தம்மிடத்துல சேர்த்து கொள்வதற்காக, ஒதுக்கப்பட்டவர்களை தள்ளப்பட்டவர்களை தம்மிடத்துல அணைத்து கொள்வதற்காக இயேசு மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அதை சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துவோம். பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. சொல்லுவோம். பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. எனக்காக ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் ரட்சகர் பிறந்தாரே. இயேசையா ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகரே ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ஓ ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே. எனக்காகவே ரட்சகர் பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தார். ரட்சகர் என்னை மீட்பதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக ரட்சகர் பிறந்தாரே. அவரை பார்த்து அப்பா நீங்க வாழ்க வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே வாழ்க வாழ்கவே இயேசுவின் அவரை பார்த்து சொல்லுவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே ஓ இயேசுவின் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே இயேசுவின் வாழ்கவே. இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி முடிந்தவர்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி எனக்காக வந்தவரே, என் பாவத்தை கழுவ என்ன ஜீவனோட வாழ வைக்க வந்தவரே, நீங்க வாழ்க, உங்க நாமம் உயர்ந்திருக்கட்டும், உன்னதத்தின மகிமை உண்டாகட்டும், உங்களை நாங்க வாழ்த்துகிறோம் என்று முழு இருதயத்தோட இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. சத்தத்தை உயர்த்தி வாழ்க வாழ்கவே இயேசையா இயேசு நீர் வாழ்க வாழ்க வாழ்க. இயேசு என்கிற நாமத்துல விடுதலை, இயேசு என்கிற நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நோக்கி கூப்பிடுங்க, நோக்கி கூப்பிடுங்க. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்திற்கு மகிமையை நல்ல கரங்களை தட்டி உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus.
Thank you Lord. Thank you Jesus. நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவரை புகழ்ந்து நம்ம கரந்தட்டி நல்லா பாடி துதிச்சோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். தயவுசெய்து நீங்கள் எழுந்து நிற்க முடிஞ்சவங்க எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் தான் ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாள் இயேசுவினுடைய பிறப்பின் இந்த நல்ல நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது ஒரு தியாகத்தின் திருநாள். இந்த நாள் அன்பு பரிபூர்ணமாய் வெளிப்பட்ட ஒரு நாள். மனுஷன் பாவத்தில் அடிமைப்பட்டு பரிசுத்தமா வாழவே முடியாதுன்னு ஒரு நிலைமைக்கு வந்தபோது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு சாதாரண மனிதனாய் அவர் அனுப்பினார். இயேசு ஒரு சாதாரண ஒரு யோசேப்பு மரியாளுக்கு மகனாய் இந்த பூமியில பிறந்து நம்மை போல பல பாடுகள் கஷ்டங்களை பட்டு நம்ம படுகிற எல்லா வேதனையும் ஏசப்பாக தெரியும். ஏன்னா அவரும் நம்ம போல சாதாரண மனிதனா இந்த பூமியில 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் பிறந்து வளர்ந்தார். அவருக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். நீங்க படுகிற வேதனை தெரியும். உங்க வியாதியில ஒரு கஷ்டப்படுறது ஏசப்பாக தெரியும். நீங்க தனிமையில வடிக்கிற கண்ணீர் ஏசப்பாக தெரியும். அவர் நம்மை போல இந்த பூமியில சாதாரண மனிதனாய் பிறந்து பாட அனுபவித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏசப்பாவுடைய அன்பு பரலோகத்திலே கம்பீரமாய் ராஜகுமாரனை போல சிங்காசனத்துல வீற்றிருந்தவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த தியாக திருநாள் தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸா நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஏசப்பாவுடைய அன்பு, அவர் இந்த பூமிக்கு இறங்கி வர காரணம் ஏசப்பா நம்ம மேல வைச்ச அன்பு, உங்க மேல வைத்த அன்பு. உங்க பாவங்களை மன்னிக்க, உங்க பாவங்களிலிருந்து விடுதலை தர இயேசு இந்த பூமியில வாழ்ந்து பாவமே செய்யாமல் ஒரு மனிதனாய் வாழ முடியும் என்று முதலாவது வாழ்ந்து காண்பித்தவர் இயேசு. இயேசு பாவமே செய்யல. வேத வசனம் சொல்லுங்க, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று. அவரில் எவ்வளவேனும் பழுதில்லை. பாவமே செய்யாதவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் இயேசு. அவரை போல நம்மை மாற்றும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒருவேளை விட முடியாத பாவ பழக்கத்துல அடிமைப்பட்டிருக்கீங்களா? உங்களை ஏசப்பா ஒரு நாள் வெறுக்க மாட்டார். உங்களை மீட்கிறதுக்காகத்தானே ஏசப்பா அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்க பாவங்களை, நம்ம பாவத்தை மன்னிக்க தானே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அதுதான் அவர் அந்த பூமி கொண்டு வந்தது. அவர் ராஜாதி ராஜாவாய் பரலோகத்துல கம்பீரமாய் வீற்றிருந்தவர் நம்ம பாவங்களை மன்னிக்க, நம்ம பாவங்களை சிலுவையில சுமந்து கொள்ளதான் இந்த பூமியில மனிதனாய் பிறந்தார் இயேசு. அவருடைய அன்பு கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களுக்கான பலியை, தண்டனையை சிலுவையில இயேசு ஏற்றுக்கொண்டார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். பரலோகத்தில் இருக்கிறார். அவரை உண்மையாய் தேடுவர்களை சீக்கிரம் அழைத்து கொண்டு வரப்போகிறார் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு. இயேசுவினுடைய அன்பு. ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது.
கிறிஸ்துவின் அன்பு. எத்தனை பேர் இயேசப்பாவுடைய அன்பு, இது கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடல, இயேசப்பாவுடைய அன்பின் வெளிப்பாட்டை கொண்டாடு. அவருடைய அன்பு, அவருடைய தியாகம் பெரிய மேன்மை. அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பூமியில வந்து வாழ்ந்து கஷ்டப்படணும், சிலுவையில் அடிக்கப்படணும் அவசியமே இல்லை. இயேசுவை யாரும் சிலுவையில் அடிக்கவும் முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா கோடான கோடி தேவ தூதர்கள் வந்து அவரை விடுதலையாக்கி கொண்டு போயிருக்க முடியும். ஆனா இயேசு அப்படி செய்யல. நம்ம மேல வைத்த அன்பு, நம்முடைய பாவத்திற்கான ஒரே பலி. அவர் சிலுவை மரணத்தில் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவரே அந்த வழியை ஏற்றுக்கொண்டார், அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அடிக்கப்பட தன்னை சந்தோஷமாய் ஒப்பு கொடுத்தார். இயேசு வேற சிலுவையில் அடிக்க முடியாது. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்க மேல வைத்த அன்பு, என் மேல வைத்த அன்பு, அவருடைய பாசம். மீறுதல்கா இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கா இயேசு காயங்கள் பட்டார், உன்னக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மை உயர்த்த அவர் தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தமும் இயேசு தன்னை தாழ்த்தினார். எந்த இடத்துலையும் அவர் நான் எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா, எங்க இருந்து வந்தேன் தெரியுமா சொல்லவே இல்லை. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், தம்மை தாழ்த்தினார். சாதாரண மனிதனை போலவே வாழ்ந்தார். நமக்காக, உங்களுக்காக இயேசு உங்க மேல வைத்த அன்பு நிமித்தம் அவர் இந்த பூமியில வந்தார். அவர் பிறந்தது உங்க மேல வைத்த அன்பு. அவர் கஷ்டங்களை சகித்தது உங்க மேல வைத்த அன்பு. கல்வாரி சிலுவையில ரத்தம் எல்லாம் சிந்தினது, அடிக்கப்பட்டது, ஜீவனையே கொடுத்தது உங்க மேல வைத்த அன்பு. அவர் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார், பரலோகத்துல இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர். மரித்து போன ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல, அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு அவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார், பரலோகத்துல இருந்து உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறார். கூப்பிடுங்க, இயேசுவே. உங்க அன்பு, உங்க அன்பு தான் என்னது, உங்க அன்பு தான் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. என் மேல வச்ச அன்பு. என் பாவத்தை கூட மன்னிப்பீங்களா? என் பாவத்தை மன்னிப்பீங்களா? என்ன மீண்டும் உங்க பிள்ளையா ஏத்துக்குவீங்களா? நான் உங்க பிள்ளையா என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது.
இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கரம் உயர்த்தி நீங்க வாய் திறந்து சொல்லுவீங்களா? எனக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தீங்கப்பா, எனக்காகவே உங்க மேன்மையெல்லாம் துறந்து, எனக்காகவே அடிக்கப்பட்டீங்க, எனக்காகவே பல கஷ்டங்களை பட்டீங்க, ஜீவனையே தந்தீங்க, எனக்காக உயிரோடு இழந்தீங்க. இப்போ எனக்காக வீற்றிருக்கீங்க பரலோகத்துல. எனக்கு அற்புதம் செய்யும்படி, எனக்கு நன்மை செய்யும்படி, எனக்கு உதவி செய்யும்படி, என்னை வாழ வைக்கும்படி, என்னை மீண்டும் ஓடு சேர்த்து கொள்ளும்படி எனக்காகவே வீற்று இருக்கிறவரை, உயிரோடு இழந்தவரை, ஏசப்பா எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும். சொல்லுங்க, எனக்கு யார் கைவிட்டாலும், யார் என்ன மறந்தாலும், என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தகப்பன், எனக்கு நீங்க போதும் ஏசப்பா. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. சொல்லுங்க வாய் திறந்து, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும். ரெண்டு கரங்களை விரித்து ஆண்டவரை பார்த்து, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க மாத்திரம் போதும். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க போதப்பா, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து சொல்லுங்களா? நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் அப்பா, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க அழகான கண்கள், உங்க அழகான கண்கள் என்னை பார்த்ததுனாலதான் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அந்த மகிமையிலே நீங்க இருந்திருந்தீங்களா, எனக்கு ஒரு மேன்மையும் இல்லை, இன்னைக்கு வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நான் வாழ்றதுக்கு காரணம் உங்க மகிமை விட்டு நீங்க வந்ததுதான். அழகான நீங்க பரலோகத்துல இருந்து ஏழையாகிய என் மேல, பாவியாகிய என் மேல நீங்க மனதுருக்கமா இருந்து, அப்பா என் மேல நீங்க அன்பு வச்சு நீங்க இறங்கி வந்ததுனால இன்றைக்கு நான் உயிர் வாழ்றேன். நீங்க சொல்றீங்களா, உங்க அழகான கண்கள் என்னை, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் நானு, முடிந்ததென்று. இன்னைக்கு நான் வாழ்றதுக்கு காரணமே நீங்க தான் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லனே. உலகத்தால, மனிதர்களால, உறவுகளால, உற்றார்களால எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று என்னை சேர்த்து கொண்டீங்களே, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாடி முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்லரே. ஒன்றுமே இல்லாத என்ன, ஒன்றுமில்லா உங்க காருண்யத்தினால என்ன உயர்த்தி வைத்தீங்களே. உங்க அழகான கண்கள், உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். உங்க அழகான கண்கள் என்னை, நீங்க என்ன பார்த்ததுனால, நீங்க இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுனால, நீங்க என்ன தூக்கி எடுத்ததுனால, உங்க பார்வை என் மேல பட்டதுனால, யாரும் அறியாத என்னை என்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிற தகப்பன், தேடி வந்த இந்த பூமிக்கு தேடி வந்த என் நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நீங்க நன்றாய் அறிந்து என்னை தேடி வந்தீங்களே, என்னை தேடி வந்தீங்களே, என்னை தேடி வந்தீங்களே. யாரும் அறியாத என்னை நீங்க நன்றாய் அறிந்து வைத்து தேடி வந்த நல்ல நேசரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தாய் தேற்று
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உங்க கரத்தை பிடித்து நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரத்தை பிடித்து, உங்க கரத்தை பிடித்து நடத்துகிற நல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்க பக்கத்துல வந்து இருக்கிறார். ஒருவேளை தனிமையாக இருந்து இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்க கரத்தை பிடித்து கண்மலை மேல் நிறுத்துவதற்காக, தாயை போல தேற்றுவதற்காக, ஒரு தாயை போல அவருங்க அருகாமையில வந்திருக்கிறார். இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்தாப்பா, என்னை தேற்றுகிறவரே, என்னை தேற்றுகிறவரே இயேசுவே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, மகிமை, ஹல்லேலூயா, உன்னதத்தில தேவனுக்கு மகிமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி மகிமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரமான தெய்வத்திற்கு நல்ல கரங்களை தட்டி, எங்களுக்காக மனிதனாக வந்தவரே, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, எங்களை வாழ வைப்பதற்காக சாபமானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த விண்ணுலகத்தை விட்டு எங்களை மீட்கும்படியாக இந்த மண்ணுலகத்திற்கு வந்து அடிமையின் ரூபம் எடுத்தவரே, உம்மை துதிக்க வர்ணிக்க 1000 நாவுகள் இருந்தால் எங்களுக்கு போதாது. இந்த ஜீவன் எங்களுக்கு போதாது ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்க உள்ளத்துல கிறிஸ்து என்கிற ரட்சகர் நீங்க பிறந்திருக்கிறீரே, எங்க இல்லத்துல பிறந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம். ஆமென். இயேசு எந்தெந்த இல்லங்களிலெல்லாம் வருகிறாரோ, யாருடைய உள்ளங்களிலெல்லாம் வருகிறாரோ, அந்த இடத்துல பெரிய சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். சகேயுவின் வீட்டுக்குள்ள அன்னைக்கு இயேசு வந்தார், பெரிய சமாதானம் உண்டாயிற்று. அது போல இன்னைக்கு இயேசு உங்க இல்லத்திற்குள்ள வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்ப அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எண் மூலமாக நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். 0463935335 அல்லது praise@jesusredeems.org என்கிற இணையதளம் வாயிலாகவும் நீங்க பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள்ல தினந்தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை 1 மணி நேர துதி ஆராதனை நடைபெற்று வருகிறது. இரவு 7
மணி முதல் 8 மணி வரை 1 மணி நேர துதி ஆராதனை நடைபெற்று வருகிறது. 24 மணி நேரமும் பரலோக ஆராதனை மையம் என்கிற இடத்திலே இடைவிடாமல் நாங்கள் இதே போல தேவனை ஆராதித்து வருகிறோம். நீங்க வந்து அந்த இடத்துல பங்கு பெறும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு ஆராதிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. தேவ ஜனங்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஆசீர்வாதத்திற்காக நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். யாரோ உங்களை மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க, யாரோ உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறாங்க, யாரோ உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க, யாரோ உங்களை அழித்து விடும்படி மந்திரவாதம் எல்லாம் செய்யறாங்க. பயப்படாதங்க, கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார். அந்த நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் உங்களை தப்ப வைப்பார். அவர் தப்புவிக்கிற ஒரு தேவன். இந்த ஜெபத்தின் முழு தொகுப்பும் ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படும். திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள், நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். 10 மாசமா ஸ்கின் பிரச்சனையினால ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருந்தேன். அது வந்து டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கின் டிபி, இது வந்து தமிழ்நாட்டிலே யாருக்கும் இல்லை, உங்களுக்கு தான் இருக்குன்னாங்க. ரொம்ப உடம்பு முழுவதும் கட்டி வந்து சாப்பாடு கிடையாது, மோஷன் டியூப் பாதிச்சிருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆக போகிற கண்டிஷனில் இருக்குது, பார்க்க முடியாது, அட்மிஷன் போடுங்கன்னு சொன்னாங்க. காரில் வச்சு நடக்க முடியாமல் என்னை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. பிடிச்சிக்கிட்டு தான் வரணும், நடக்க முடியாது, கால் 2 ஃபுல்லாக வீங்கி இருந்தது. ஒரு ஒளி அங்கேருந்து நீங்கள் டிபி கட்டிக்காகன்னு சொல்லும்போது என் முகத்தில் பலின்னு அடிச்சுது. அப்போ இந்த வீக்கம் எனக்கு சுத்தமாக தெரியல, வீக்கம் இல்லை, நல்லா நடக்கிறேன். என்னை பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்காரு. இந்த கையில் உள்ள வலி எதுவுமே இல்லை, நல்லா சுகமாக இருக்கிறேன். திரும்பி செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 0469353535. இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.